வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வாரம் மண்டே நைட்ரால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து ட்ரூ மார்க்கிண்டர் இப்போ டபிள்யூக்கு வர முடியாதுல்ல, அந்த இஷ்யூ என்ன ஆச்சு, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பால் ஹேமனுடைய செக்மெண்ட்டை பற்றி அண்ட் இன்னும் நிறைய ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மெக்சிகோ நகரத்தில் தான் டபிள்யூ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு லைவ் ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்க, சூப்பர் ஷோ அப்படிங்கிற பேரில். ஸோ மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் எக்கச்சக்க பேர் அங்கே வந்து சண்டை போடுறாங்க. ஸோ நம்ம கோடி ரோட்ஸ், ஜேக்கப் ஹார்ட் இவங்கெல்லாம் மூமெண்டம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி கூட சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம ரே மிஸ்டீரியோ, லெஜெண்டரி ரெஸ்லர் ரே மிஸ்டீரியோ, ஸோ இன்றைக்கி நடந்த அந்த மெக்சிகன் டூரில் ரிட்டர்ன் ஆகிருக்காரு. ஸோ ஒரு ஓரளவுக்கு மெடிக்கல் க்யூர்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் பேசியிருக்காரு. அப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே வி வாண்ட் டெல் ரியோ டபிள்யூபிள்யூ, வி வாண்ட் டெல் ரியோ டபிள்யூபிள்யூ, அதாவது ஆல்பர்ட் டெல் ரியோ வந்து டபிள்யூபிள்யூக்கு வரணும், கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே கூக்குரல் கொடுத்தாங்க. ஸோ ரே மிஸ்டீரியோவில் என்ன பேசணும் அப்படின்னு தெரியவே இல்லை. ஆக்சுவலி ஃபேன்ஸ் வந்து வேறு எதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா ரே மிஸ்டீரியோ வந்த உடனே டெல் ரியோ வி வாண்ட் டெல் ரியோ டபிள்யூபிள்யூன்னு சொன்னதை கேட்டு அவருக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. இப்போ ஏன் இந்த கூக்குரல் வந்திருக்குன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ரியோ ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டார், ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டார். ஆல்பர்ட் ரியோ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் சாம்பியனாக இருந்தார், எல்லாமே பண்ணார். ட்ரிபிள் ஏ சமீபத்தில் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தது. அதுக்கு காரணம் அவர் தப்பான வழிமுறையில் நடந்ததுனால. ஸோ சஸ்பென்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் சண்டை போட்டார். இப்போ ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனி விட்டு போயிட்டார். ஸோ இப்போ அவர் எந்த விதமான ரெஸ்லிங் கம்பெனிலையும் கான்ட்ராக்ட் இல்லாமல் இருக்கிறதுனால டபிள்யூபிள்யூ பக்கம் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டபிள்யூபிள்யூ தரப்பில் இருந்து ஆல்பர்ட் ரியோவை தடை செய்யப்பட்ட ரெஸ்லர்ஸோட லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கிறாங்களாம். அதாவது கான்ட்ராக்ட் முடிஞ்சு போகிறவங்க, ரிக்கோஷிட்டு, எட்ஜி இவங்கெல்லாம் திருப்பி வரலாம். பட் ஆனால் பேன் செஞ்ச ரெஸ்லர்ஸை திருப்பி எடுக்கிறது கஷ்டம். ப்ராக் லெஸ்னர், ரைபேக்கு அண்ட் இப்போ இவர். ஸோ டபிள்யூபிள்யூ டீம் பார்த்தீங்கன்னா ஏன் ஆல்பர்ட் ரியோவை எடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க? ஒரு நல்ல அத்தன்டிக் ரெஸ்லர், நல்ல டேலண்டான மெக்சிகன் ரெஸ்லர், ஏன் இப்படி விட்டு கொடுக்குறாங்க? இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ரெஸ்லர் அப்படின்னாலும் அவர்கிட்ட ஒரு குறை இருக்குது. அதுதான் ட்ரிபிள் ஏல பண்ண சிலிமிஷம். ஆல்ரெடி டபிள்யூபிள்யூவில் சிலிமிஷம் பண்ணிவிட்டு டபிள்யூபிள்யூ விட்டு போனார். ஸோ இப்போ ஏஇடபிள்யூ போய் ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் அங்கேயும் பார்த்தீங்கன்னா தவறுதால் அந்த போதை பழக்கம் இதெல்லாம் பண்ணி ட்ரிபிள் ஏக்கு கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி அங்கே சஸ்பெண்ட் ஆகி, ஸோ அங்கேயும் ஒரு சேட்டையை பண்ணிட்டு தான் ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனி விட்டு போயிருக்காரு. இப்போ ட்ரிபிள் ஏயும் டபிள்யூபிள்யூயும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க, ரெண்டுமே பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ரியோவை எடுக்க வேண்டாம் டபிள்யூபிள்யூக்கு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறதா ஒரு சில செய்திகள் இருக்குது. ஸோ அதனால் ஆல்பர்ட் ரியோவுடைய நடவடிக்கைகள் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஆல்பர்ட் ரியோவை பேன் லிஸ்ட்டில் தான் சேர்த்துருக்கிறாங்க. மேபி ஆல்பர்ட் ரியோவை ஏஇடபிள்யூ பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி பேன் செஞ்ச ரெஸ்லர்ஸு, வேண்டான்னு ஒதுக்குன ரெஸ்லர்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ வந்து தத்துப்புள்ள மாதிரி வாங்கப்பா, எங்கள் ரெஸ்லிங் கம்பெனியில் கொஞ்ச நாள் வாங்கப்பா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மேபி ஆல்பர்ட் ரியோவுக்கு ஆஃபர் கிடச்சுன்னா அவர் ஏஇடபிள்யூ பக்கம் போகலாம். டபிள்யூடபிள்யூ பக்கம் தான் வர முடியாது. இப்போ ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் சஸ்பெண்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. அதே மாதிரி டபிள்யூடபிள்யூவில் பேன் லிஸ்ட்டில் ஆல்பர்ட் ரியோ போயிட்டாரு. பாவங்க, காதல் தோல்வி அப்படிங்கிறது ஒரு மனுஷனை எங்கெங்கெல்லாம் இடிக்குது பார்த்தீங்களா? பாவம், எல்லாம் பேஜக்காவா சொல்லணும், சும்மா இருக்க வேண்டியது தானே. ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போக வேண்டியது, கடைசியில் ஆல்பர்ட் ரியோ மேலே பழி சொல்ல வேண்டியது. இந்த ஊரே அப்படி தாங்க, கடைசியில் ஆம்பளை பையனை தான் பழி சொல்லுது. சரி, அதுக்கப்புறமா நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன், நேற்றுக்கு சண்டே இல்லை, சரி சனிக்கிழமை நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் ஏஜே ஸ்டைலுக்கும் குந்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா நடத்திருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதில் குந்தர் தான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெயிட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. வின் பண்ணிட்டு ஏஜே ஸ்டைல் ஃபேன்ஸ் மத்தியில் போகும்போது ஒரு பையன், ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அந்த ஏஜே ஸ்டைல்கிட்ட கொடுத்துருக்கான். அந்த ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை வாங்கி அவரோட இடுப்பில் கட்டி அதுக்கப்புறமா அந்த ரசிகர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் ஏஜே ஸ்டைலுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ட்ரூ மார்க்கிண்டர் இஷ்யூ நம்ம ரெஸ்லிங் கிங் 2 சேனலை காலையில் நான் வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் யாராவது ரெஸ்லிங் கிங் 2, ரெஸ்லிங் கிங் ஓஜி இதை ஃபாலோ பண்ணாட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தினமும் மார்னிங் அப்டேட்ஸ், ஈவினிங் அப்டேட்ஸ் தான் நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழில் போடுறோம். ஸோ பேசி தமிழில் தான் அதெல்லாம் போடுறோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெஸ்லிங் கிங் ஓஜின்னு அடித்தாலும் வரும், 2.1 சேனல் வரும், ரெஸ்லிங் கிங் தமிழ் அடித்தாலும் இந்த சேனல் வரும். சரிங்களா? நம்ம ட்ரூ மார்க்கிண்டர் இப்போ யூகேயில் வந்து வசமாக மாட்டிட்டார், இங்கிலாண்டில். ஏன் கேட்டிங்கன்னா ட்ரூ மார்க்கிண்டர் வெக்கேஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அமெரிக்காவுக்கு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது
அவரை வசமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வர முடியாது, உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, ட்ரிபிள் ஹெச்ட்டு தான் ஹெல்ப் கேட்டாகணும். ட்ரிபிள் ஹெச் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ அவருடைய பாஸ்போர்ட் இஷ்யூ எல்லாத்தையுமே கிளியர் ஆக்கி ட்ரூ மேக்கிண்டரை சம்மர் ஸ்லாமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் தான் சம்மர் ஸ்லாமில் அவர் வந்து லோகன் பால் கூட சேர்ந்து டீம் அப் பண்ணி ஒரு மேட்ச்சு விளையாட முடியும். ஒருவேளை ட்ரூ மேக்கிண்டர் வர முடியலைன்னா அந்த ஸ்டோரி எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். WWE பிளான் போட்ட அந்த மேட்ச் வந்து என்ன ஆகும், இப்போ சிங்கிள்ஸ் மேட்ச் நினச்சி இவருக்கு பதில் அவர் அப்படின்னு சொல்லிடலாம். இது ஒரு டாக் டீம் மேட்ச். ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய குளறுபடி ஏற்படும். WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரில. கண்டிப்பாக ட்ரூ மேக்கிண்டருக்காக WWE பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணாங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் அந்த இஷ்யூலாம் முடிஞ்சு வரலாம். ஒருவேளை இது கவர்மெண்ட் சம்மந்தமான இஷ்யூ அப்படிங்கிறதுனால WWEனாலேயோ ட்ரிபிள் ஹெச்னாலேயோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியலை, எல்லா ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவர் மீண்டும் WWEக்கு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாக் டீம் மேட்ச்சில் ட்ரூ மேக்கிண்டருக்கு பதிலாக வேறு ஒருத்தர் வந்து லோகன் பால் கூட டீம் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல முடியலங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள ட்ரூ மேக்கிண்டரோட இஷ்யூ முடிஞ்சிட்டுனா ட்ரூ மேக்கிண்டர் இங்கிலாந்துலேருந்து கிளம்பி WWEக்கு வந்துடுவார். இல்லாட்டா அவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இடத்துல இன்னொருத்தர் தான் டீம் அப் பண்ணணும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி, இப்போ சமீபத்தில் டாமினிக் மிஸ்டீரியோ AAA ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டு அங்குள்ள ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பிடிங்கி நான் தான் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பார். ஸோ அந்த மூமெண்ட்டை டாமினிக் மிஸ்டீரியோ சோஷியல் மீடியாவில் என் கையில் AAA சாம்பியன்ஷிப் வரும்போது என் ஹேண்ட் எப்படி இருந்திருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு. கை வந்து பூரிச்சி போயிட்டுன்னு சொல்லணும்ல, முடியெல்லாம் எலும்பு நிற்கும்ல, அந்த மாதிரி நின்றுருக்குதான். ஆக்சுவலி டாமினிக் மிஸ்டீரியோ என்ன தான் WWE இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாலும் சொந்த ஊரில் சொந்த ஊர் மக்கள் முன்னாடி சொந்த மொழியை பேசி ஒரு சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டுறது பெரிய விஷயந்தான். நம்ம என்ன தான் கெத்தாக இருந்தாலும் சொந்த ஊரில் கெத்து காட்டுறது தானே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் டாமினிக்குக்கும் ஏற்பட்டிருக்குது. சொந்த ஊரில் சொந்த மக்கள் முன்னாடி கெத்தாக சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டும் போது மக்கள் மத்தியில் அந்த வரவேற்பு டாமினிக்கை இந்த மாதிரி பண்ண வச்சுருக்குது. காய்ஸ், இந்த வாரம் ரால என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமா? இந்த வாரம் மண்டே நைட் ராக்கு யுவர் ட்ரைபல் சீஃப் OTC1 ரோமன் ரெயின்ஸ் வந்து வராரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா போன வாரமே நம்ம எதிர்பார்த்தோம் பால் ஹெமனுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு சிங்கிள் செக்மெண்ட் நடக்கும்னு. ஆனால் அதில் பிரான்சன் ரீடு, பிரான் பிரேக்கர் இவங்க எல்லாருமே வந்து எச்சச்சா கச்சச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ணி தான் அந்த ஸ்டோரின்னு போனாங்க. பால் ஹெமனுக்கும் ரோமனுக்கும் நம்ம எதிர்பார்த்தது ஏன்டா இப்படி பண்ண, ஸோ ஒரு அழுகை பண்ணுறது, ஸோ எமோஷனல் பண்ணுறது, கோவப்படுறதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ மேபி இந்த வாரமாவது இவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள் செக்மெண்ட் நடந்ததுன்னா அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அது WWE பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா WWE வந்து அஃபிஷியலி இன்னும் ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பெஸ்ட் இந்த வேர்ல்ட் CM Punk வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக இப்போ சம்மர் ஸ்லாமில் மோத போகிற டே ஒன்றில். ஸோ அதுக்காக ஃபைனல் ஸ்பீச் ஆஃப் த பங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. CM Punk குந்தரை பற்றி ஏதோ ஒரு பேச போகிறாரு. மேபி அது ப்ரொமோவாக இருக்கலாம், அல்லது ஒரு சிங்கிள் ப்ரொமோவாக இருக்கலாம், அல்லது டேப் பண்ணதை டிவியில் காட்ட கூட செய்யலாம். அண்ட் ரிங் சேனல் குந்தர் பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் கொடுக்க போகிறாராம். லைவ் ஆக்ஷன்னா ரிங்குக்கு வந்து பேசுகிறது. ஸோ CM Punkோட செக்மெண்ட் எப்படின்னு தெரியல, பட் ஆனால் குந்தருடைய செக்மெண்ட் வந்து லைவ் ஆக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னது தான், ட்ரைபல் சீஃப் OTC1 ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வாரம் நாளை வராரு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா WWE வந்து டைட்டில் மேட்சையும் ஒரு மிக்சடு டாக் டீம் மேட்சையும் கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உமன்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்சை பற்றி பார்க்கலாம். நிக்கி பெல்லா, ஸ்டெஃபனி வால்கர், ரியா ரிப்ளே மற்றும் யோஸ்கா இவங்கெல்லாம் டீம் அப் பண்ணி சிகரெட் அவர்ஸ் மற்றும் நியோமி இவங்களுக்குள்ள ஒரு 8-man டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது. இதை தவிர்த்து WWE டாக் டீம் டைட்டில் மென்ஸுக்கான வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபின் பேலர் அண்ட் ஜெரி மெக்டோனோ வெர்சஸ் LWக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. அதையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா WWE வந்து இன்னொரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பிரான்சன் ரீட் வெர்சஸ் ஜே ஊசோ ஃபார் த சிங்கிள்ஸ் மேட்ச். இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச் சம்மர்ஸ்லாம் நடக்குதுனால ஒரு அட்வான்ஸ் மேட்சாக சிங்கிள்ஸ் மேட்சாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவோடைய மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து எனக்கு ஒரு பிக் நியூஸ் கிடச்சிருக்குது. இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு மிக்சடு டாக் டீம் மேட்சை நடத்த போகிறாங்க அப்படின்னு. அது உண்மையா அப்படின்னு தெரில, நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது AJ ஸ்டைலுக்கும் டாமினிக்குக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஸ்டோரி இருக்குல்ல, ஸோ இப்போ அதை வச்சு ஒரு மிக்சட் டாக் டீம் மேட்ச், அதாவது AJ ஸ்டைல் அண்ட் ரெக்கல் ராட்ரிகஸ் மற்றும் ரீ மார்கன் இவங்க 3 பேருமே டாக் டீமாக இணைந்து ஒரு மிக்ஸ்மேன் டாக் டீமாகவும், இந்த பக்கம் கபூக்கி வாரியர்ஸ் ஆஸ்கா மற்றும் கேரிசன் அவங்க AJ ஸ்டைல் கூட டீம் அப் பண்ணி ஒரு டாக் டீமாக ஒரு 6-pack மிக்சடு டாக் டீம் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் இது வரைக்கும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை, நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். மேபி கபூக்கி வாரியர்ஸ் இடத்துல ஷார்லட் ஃப்ளேர் மற்றும்
அலெக்சா பிளிஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கான ரா அப்படிங்கிறது ஆஃப்டர் சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போல கடைசி ரா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸில் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த நல்ல ஒரு ஸ்னீஸில் உங்களை சந்திக்கிறேன்.